ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th நியூ புக்கோட சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்த்துருப்போம். ஃபுல்லாகவே நம்ம 6th நியூ புக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோவாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து லென்த் வீடியோவாகவே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தலாம். ஃபுல்லாகவே 6 நியூ புக்கோட சொல்லும் பொருளும் ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ இருக்குதோ, 6 நியூ புக்கில் எவ்வளோ இருக்குதோ அது ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஓகேவா? ஒரு 74 அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாகவே பார்த்துலாம் ஒரே வீடியோவில். ஓகே, இது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லையா ஒரே வீடியோவில் பார்க்குறது. ஸோ அதுக்காக அது வந்து டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பத்தா பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக போட்டேன். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. நிருமித்த அப்படின்னா என்ன? உருவாக்கிய அப்படிங்கிறாங்க. விளைவு அப்படின்னா விளைச்சல். விளைவு அப்படின்னா விளைச்சல். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. சமூகம்னா மக்கள் குழு. அசதி அப்படின்னா சோர்வு. அசதினா என்ன? சோர்வு. தொன்மை அப்படின்னா பழமை அப்படிங்கிறாங்க. தொன்மைனா பழமை. ஓகே, இப்போ நிருமித்த அப்படின்னா என்ன? உருவாக்கிய. விளைவுனா விளைச்சல். சமூகம்னா மக்கள் குழு. அசதினா சோர்வு. தொன்மைனா பழமை. ஓகே ஓகே, அடுத்து பாருங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஆழிப்பெருக்குனா என்ன? கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். மேதினா என்ன? உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டுனா என்ன? உள்ளத்தின் அறியாமை. திங்கள் அப்படின்னா நிலவு. திங்கள்னா என்ன? நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்குனா என்ன? மகரந்தம். ஓகே, இப்போ ஆழிப்பெருக்குனா என்னன்னு பாருங்க. என்ன? கடல்கோள். ஆழிப்பெருக்குனா கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். மேதினா என்ன? உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டுனா என்ன? உள்ளத்தின் அறியாமை. திங்கள் அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்குனா என்ன? மகரந்தம். திங்கள்னா நிலவு. ஓகே, அடுத்து பாருங்க. அலர் அப்படின்னா மலர்தல். அலர்னா என்ன? மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணைச்சக்கரம். திகிரினா என்ன? ஆணைச்சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படிங்காங்க. பொற்கோட்டுனா என்ன? பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா என்ன? இமயமலை. மேரு அப்படின்னா இமயமலை. இப்போ அலர்னா என்ன? மலர்தல். திகிரினா ஆணைச்சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. ஓகேவா? அடுத்து பாருங்க. நாமநீர் அப்படின்னா என்ன பாருங்க? அச்சம் தரும் கடல். நாமநீர் என்ன? அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. அலினா என்ன? கருணை. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணினா என்ன? நில அளவை குறிக்கும் சொல் தான் காணி. சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம்னா என்ன? உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படிங்காங்க. மாடங்கள்னா என்ன? மாளிகையின் அடுக்குகள் அப்படிங்காங்க. ஓகே, நாமநீர்னா என்ன? அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். ஓகே, சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். ஓகே ஓகே, 20 பார்த்தாச்சு. எல்லாம் மைண்ட் செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்படியே வரணும். 5 அப்படியே படிச்சிடணும். ஓகே, இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஒருமித்துனா ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔடதம்னா என்ன? மருந்து. மாசர அப்படின்னா குறையில்லாமல். மாசரனா என்ன? குறையில்லாமல். சீதூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னா என்ன? சீதூக்கின். ஓகே, இப்போ பாருங்க. இயன்றவரை என்ன? இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை. ஒருமித்து அப்படின்னா என்ன? ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔடதம்னா மருந்து. மாசர அப்படின்னா குறையில்லாமல். மாசர அப்படின்னா என்ன? குறையில்லாமல். சீதூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். சீதூக்கின்னா என்ன? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். அடுத்து பாருங்க. தேசம்னா என்ன? நாடு. தேசம்னா நாடு. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. தூற்றும்படினா என்ன? இகழும்படி. மூத்தோர்னா பெரியோர். மூத்தோர்னா பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா மற்றவர். ஓகே, மாற்றார்னா என்ன? மற்றவர். தேசம்னா நாடு. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர். மேதைகள்னா அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். ஓகே, மாற்றார்னா மற்றவர். இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். நெறினா என்ன? நெறினா வழி. வற்றாமல் அப்படின்னா அழியாமல் அல்லது குறையாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. வற்றாமல் அப்படின்னா குறையாமல் அல்லது அழியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குறையாமல் அப்படிங்கிறது புக்கில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. குறையாமல் அல்லது அழியாமல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வற்றாமல்னா குறையாமல் அல்லது அழியாமல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நன்றி எறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படிங்காங்க. நன்றி எறிதல்னா என்ன? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஓகே, ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவுனா என்ன? எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்ன? நட்டல்னா என்ன? நட்பு கொள்ளுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஒப்புரவுனா என்ன? எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு பொருள். ஓகே, இப்போ நெறினா வழி. வற்றாமல் அப்படின்னா என்ன? குறையாமல் அல்லது அழியாமல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நன்றி எறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி எறிதல்னா என்ன? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவுனா என்ன? எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. நந்தவனம் அப்படி
ஸோ நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். வாங்க அடுத்து பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்னா என்ன? பூஞ்சோலை. நந்தவனம்னா பூஞ்சோலை. பண்ணா இசை. பண்ணா என்ன? இசை. பார்னா உலகம். இளைத்து அப்படின்னா பதித்து. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. மல்லெடுத்தனா என்ன? வலிமை பெற்ற. நந்தவனம்னா என்ன? பூஞ்சோலை. பண்ணா என்ன? இசை. பார்னா உலகம். இளைத்து அப்படின்னா பதித்து. மல்லெடுத்த அப்படின்னா என்ன? வலிமை பெற்ற. ஓகேயா? ஓகே, இப்போ 40 இது பார்த்தாச்சு. 40 ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு 34 அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் அதே மாதிரி பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். ஓகே பாருங்கள். நிரூபித்தனா உருவாக்கிய. நான் இப்போ நான் கொஷின் கேட்குறேன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான், இல்லைனா இப்படி வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கை வச்சு மறைச்சிட்டு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா நீங்கள்? ஓகே, இப்போ பாருங்கள். நிரூபித்தனா உருவாக்கிய. விளைவுனா விளைச்சல். சமூகம்னா மக்கள் குழு. அசதி அப்படின்னா சோர்வு. தொன்மைனா பழமை. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். மேதினா என்ன? உலகம். ஊழினா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. திங்கள் அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா என்ன? மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணைச்சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அலினா என்ன? கருணை. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணினா என்ன? நில அளவை குறிக்கும் சொல். சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம்னா என்ன? உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, மாடங்கள்னா என்ன? மாளிகையின் அடுக்குகள். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை. இயன்றவரைனா என்ன? முடிந்தவரை. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஒருமித்துனா என்ன? ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔடதம்னா என்ன? மருந்து. மாசர அப்படின்னா குறையில்லாமல். சீதூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். சீதூக்கின்னா என்ன? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம்னா என்னது? நாடு. தேசம்னா நாடு. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா மற்றவர். நெறி அப்படின்னா வழி. ஓகே, வற்றாமல் அப்படின்னா அழியாமல் அப்படிங்க. வற்றாமல்னா என்ன? அழியாமல். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நந்தவனம்னா பூஞ்சோலை. பண்ணா இசை. பார்னா உலகம். இளைத்து அப்படின்னா பதித்து. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. ஓகேவா? ஓகே, மல்லெடுத்தனா என்ன? வலிமை பெற்ற. இப்போ 40 முடிச்சாச்சு. அடுத்து சமையலுக்கு பார்த்தலாம் வாங்க. சமர் அப்படின்னா என்ன? சமர்னா போர். சமர்னா என்ன? போர். நல்கும் அப்படின்னா தரும். நல்கும்னா என்ன? தரும். கழனி அப்படின்னா வயல். ஓகே, கழனினா என்ன? வயல். மரம் அப்படின்னா வீரம். மரம்னா என்ன? வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. எக்களிப்புனா என்ன? பெருமகிழ்ச்சி. இப்போ சமர்னா என்ன? போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனினா வயல். மரம்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா என்ன? பெருமகிழ்ச்சி. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. ஓகே, அடுத்து களம்னா என்னன்னு பாருங்க. கப்பல். களம்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். ஆழினா கடல். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர்னா என்ன? கதிரவனின் ஒளி. ஆழினா என்னது? கடல். ஓகே, கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடினா என்ன? அகர வரிசை எழுத்துக்கள். களம்னா என்னது? கப்பல். ஆழினா கடல். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். ஓகே, அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடினான அகர வரிசை எழுத்துக்கள் அப்படிங்காங்க. அடுத்து மெயினானது உண்மை. தேசம்னா நாடு. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா தேசம் அப்படிங்கிறது. ஓகே, மெயினான உண்மை. தேசம்னா நாடு. தண்டருள் அப்படின்னா என்ன பாருங்க. குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. கூர்னா என்ன? மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. செம்மையருக்குனா என்ன? சான்றோருக்கு. மெயினான உண்மை. தேசம்னா நாடு. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஓகே, ஏவல் அப்படின்னா என்ன பாருங்க. ஏவல்னா தொண்டு அப்படிங்க. பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. ஏவல்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. பணி அப்படின்னாலும் தொண்டு தான். ஏவல்னாலும் தொண்டு தான். பணி அப்படிங்கிறதுனாலும் தொண்டு தான். பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. ஓகே, ஓகே. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எய்தும்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும்னான எல்லா மக்கள். ஏவல்னா தொண்டு. பணினாலும் தொண்டு தான். பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. எய்தும்னா கிடைக்கும். எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படிங்கிறாங்க. அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. சுயம்னா என்ன? தனித்தன்மை. சுயம்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள்னா என்ன? உள்ளே இருப்பவை. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். அஞ்சினர்னா என்ன? பயந்தனர். கருணை அப்படின்னா இரக்கம். கருணைனா என்ன? இரக்கம். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. சுயம்னா தனித்தன்மை. உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணைனா இரக்கம். ஓகே,
அடுத்து பாருங்கள் வீழும் அப்படின்னா விழும்னு அர்த்தமா. வீழும்னா என்ன? விழும் அப்படின்னு பொருள். ஆகாது அப்படின்னா முடியாது. நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம். நீள்நிலம்னா என்ன? பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும் அப்படிங்காங்க. முற்றும்னா என்ன? முழுவதும். மாறி அப்படின்னா மலை. மாறினா என்ன? மலை. கும்பி அப்படின்னா என்னது? வயிறு. கும்பினா வயிறு. ஓகே, இப்போ பாருங்க, ஆகாதுன்னா என்ன? முடியாது. நீள்நிலம்னா பரந்த உலகம். முற்றும்னா முழுவதும். மாறினா மலை. கும்பினா என்ன? வயிறு. பூதளம்னா பாருங்க பூமி. பூதளம்னா என்ன? பூமி. பார்னா உலகம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மானா என்னது? விலங்கு. ஓகே ஓகே இப்போ 41லேருந்து 74 வரைக்குமே பார்த்துலாம். ஓகே, இப்போ சமனா என்ன? ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஓகே, சமனா என்ன? போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். மரம்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம்னா என்னது? கப்பல். ஆழி அப்படின்னா கடல். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னா அகர்வரிசை எழுத்துக்கள். மெய்னா உண்மை. தேசம்னா நாடு. தண்டுரல் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. ஓகே, செம்மை இருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பணி அப்படின்னாலும் தொண்டு. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள்லாம் உள்ளே இருப்பவை. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும்னா விழும். ஆகாது அப்படின்னா முடியாது. நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம். நீள்நிலம்னா என்ன? பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும். முற்றும்னா என்ன? முழுவதும். மாறி அப்படின்னா மலை. கும்பி அப்படின்னா வயிறு. பூதளம் அப்படின்னா பூமி. பூதளம்னா என்ன? பூமி. பார் அப்படின்னா உலகம். மா அப்படின்னா விலங்கு. ஓகே, இப்போ நம்ம 6th உள்ள நியூ புக் ஃபுல்லாக அந்த சொற்பொருள் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ 1லேருந்து 74 வரைக்கும் வந்துச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து 6th நியூ புக்கோட சொல்லும் பொருளும் ஃபுல்லாகவே. ஓகேவா? ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், இந்த 3ல் உள்ளதுமே. ஓகே, இது வந்து நீங்கள் அங்கங்கே செய்யுளில் இருக்கிறதா பார்த்து படிக்கிறதுக்கு இது மொத்தமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் 6th நியூ புக்கோட சொல்லும் பொருள் முடிச்சாச்சு. அடுத்து ஓல்டு புக் பார்த்துட்டு அப்படியே லென்த் வீடியோவும் எப்படி ஷார்ட்ஸ் கொண்டு போகிறோனோ அதே மாதிரி லென்த் வீடியோவும் கொண்டு போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.